தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காமெடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அம்மா முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி என்ன பண்ணுறாருன்னா, தமிழக ஆளுநர் அருளேகரை சந்திச்சுட்டு, நீங்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு கோரணும்னு சொல்கிறாரு. அண்ணனும் பாண்டிச்சேரி ரிசார்ட்லேருந்து எல்லா எம்எல்ஏலையும் கிளம்ப சொல்லிட்டாராம். வருக வருக, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது அப்படின்னு வராரு. வாங்கடா வாங்க, என் வண்டிக்கு பின்னாலே வாங்கத்தான் போகிறேன், வெற்றி மாலையை கையேந்தி அப்படின்னு வராருங்க. ஏற்கனவே அண்ணன் பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, செயின் ஜார்ஜ் கோட்டை நம்மளை நோக்கி வருதுன்னு இருக்காரு. அப்பா வரும்போது பாதுகாப்பாக வாங்கப்பா, முட்டி கிட்டிற போகுது, அப்புறமேட்டு எங்களை குறை சொல்லாதீங்க. அதனால் வேங்கை வெயில வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெயில வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அவங்கள சொல்லி பொய் குற்ற சொல்லி நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திமுக நமக்கு ஆதரவு அளிக்க போகுது, பிஜேபிகிட்ட நம்ம பேசிட்டோம், நம்மளுடைய ஜெண்டாவும் நம்முடைய மோடியும் நமக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அருளேகர் நம்மளை வரவழைச்சி கூப்பிட்றாரு அப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, விசிகாவும் அவங்க பக்கம் கூட்டணி போக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ விசிகா தன அமைச்சரவையில் பங்கேற்கிறதா இல்லை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதாங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ உறுதியாயிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாருங்க அமமுகவுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கடிதம் கொடுத்தாராம். அதை இமெயில் அனுப்புனாராம். அந்த இடத்துல போய் தாவேக்கா கொடுத்துட்டாங்களாம். இல்லையே, தாவேக்கா கொடுத்ததில் என்ன அமமுக வேட்பாளர்னு வரவே இல்லையே. அதே மாதிரி பிஜேபி வேட்பாளர் ஒருத்தரும் ஆதரவு கொடுக்க போகிறாராம். நாங்கள் இன்னும் கேட்கவே இல்லையே. அதாவது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள்கிட்ட கூட ஆதரவு கேட்காம ஒரே நிலைப்பாடில் இப்போ முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் இருந்தார். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? குட்டிகளாட்டம் பண்ண பார்க்குறீங்க. அதாவது 2 சீட் இருக்கக்கூடிய விசிகா துணை முதல்வர் கேட்கணும், திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதுக்கு அண்ணன் திருமாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் தொண்டர்கள் நீங்கள் பேசாதீங்க. அதே நேரத்தில் நம்ம 2 தொகுதி தான் வாங்கியிருக்கோம். நமக்கு மனிதாபிமானம் இருக்கணும். ஒரு அமைச்சர் கேளுங்க, வாய்ப்பு இருக்குது. நாங்களே காங்கிரஸ் சார்பாக 5 எம்எல்ஏக்களையும் முதல் முறை ஆதரவு கொடுத்து, 2வது பார்த்திங்கன்னா பிஜேபி கவர்னர் வழியாக ஆட்சி அமைச்சிடக்கூடாது, இல்லை பிஜேபியோடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள்ட்டையும் பேசி திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது, எப்படி கொல்லைப்புறமாக பிஜேபி ஆட்சியில் அமர்த்த பார்க்குதுங்கிறதெல்லாம் விலக்கி தான் நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் ஏப்பா இப்படியெல்லாம் போட்டு உசுப்பேற்றுறீங்க? வர வர தமிழக அரசியலில் நடக்கிற காமெடி மாதிரி எந்த காமெடியும் கிடையாது. வடிவேலே மிஞ்சிட்டீங்க போ. இனிமேல் நீங்கள் தேட போகிறது என்னென்னா, எங்கள் வேட்பாளருக்கானான்னு எங்கள் வடிவேல் ஒரு படத்தில் கிணறக்கானான்னு தேடினால அந்த கதையாக ஆக போகுது. ஆமாம், ஏன்னா ஒரு கட்சியோடைய தொண்டர்களுக்கும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் உறுதியான நம்பிக்கையான ஒரு வழியை காட்டணும். நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் வரும். அந்த முடிவு தாவேக்கா